ஒரு இரவு மிட்நைட் ஆகுவதற்கு முன்பே ஸ்ரீ மற்றும் அவளுடைய 5 நண்பர்கள் ஒரு சிலி டேர் காரணமாக பழைய கிரேவியார்டுக்கு வந்தார்கள். சிரித்துக்கொண்டே கேட்டுக்கு வந்த அவர்கள் ஸ்ரீ அந்த பழைய ஐரன் கேட்டை திறந்த அந்த நொடியில் எல்லாருடைய சிரிப்பும் நின்று போயிற்று. நிலா நேராக கிரேவியார்டு நடுவில் இருந்த ஒரு பெரிய கல்லறை மீது விழுந்தது. அந்த ஒளிக்குள் ஒயிட் லெஹெங்கா அணிந்த ஒரு இளம் பெண் அந்த கிரேவ் மேல் மெதுவாக டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய கால்கள் வெறுமையாக இருந்தது. ஆனாலும் கல்லின் மேல் அவள் ஆடும்போது ஒரு சத்தமும் இல்லை. நீளமான கருப்பு முடி அவளுடைய தோள்களை சுற்றி சுழன்றது. அவள் ஒவ்வொரு முறையும் சுற்றும்போது அவளுடைய கழுத்தின் வளைவு நிலவொளியில் மின்னியது. அதிலும் பயமளித்தது என்னவென்றால், கிரேவியார்டு முழுக்க எந்த இசைக்கருவியும் இல்லாத போதும் ட்ரம்ஸ் மற்றும் ஃப்ளூட் இசை மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தது. அது தரையிலிருந்து எழுவது போல இருந்தது. ஸ்ரீ மற்றும் அவளுடைய நண்பர்கள் கேட் அருகே நின்றபடியே உறைந்து போனார்கள். யாரும் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஏனெனில் அவர்களுக்கெல்லாம் ஒரே எண்ணம் தோன்றியது. அந்த பெண்ணு வேடிக்கைக்காக டான்ஸ் ஆடவில்லை. அவள் அந்த கிரேவில் புதைக்கப்பட்ட ஒருவருக்காக டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தாள். இசை நின்றதே இல்லை. அவளுடைய டான்ஸ் நிற்கவே இல்லை. ஒரு உண்மை மட்டும் தெளிவாக இருந்தது. யாராவது அவளுடன் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும் வரை அந்த இசையும் அந்த நடனமும் ஒருபோதும் நிற்காது. ஸ்ரீ மற்றும் அவளுடைய நண்பர்கள் பயத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். ஏனெனில் அடுத்ததாக யார் அந்த டான்ஸில் சேரப் போகிறார்கள் என்பது மட்டும் தெரியவில்லை.